தமிழ் உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் தான் பார்க்க போறோம். நாகதோஷம் உள்ளவர்கள் தோஷங்கள் நிவர்த்தியாக வழிபடக்கூடிய மிக முக்கிய பரிகார தலம் தான் இத்தலம். 5 தலைகளுடன் ஆதிசேஷன் 60 அடி நீளத்தில் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்தில் மெய் சிலிர்க்கின்ற மாதிரி இருக்கு. இந்த மலைக்கு பாம்பு மலை என்று இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த கோவிலின் அமைப்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மலையின் அடிவாரத்துல இருந்து பாதி மலை ஏறினதும் இப்போ நம்ம பார்த்த ஆதிசேஷன் சிலையும் அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் செங்குட்டு வேலவன் சன்னதியும் பார்க்கலாம். அங்கிருந்து மலையின் உச்சிக்கு போனோம்னா உச்சி பிள்ளையார் கோவிலை பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே உச்சி பிள்ளையார் கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கலாம். மலையை ஏறும் பொழுது வழியில் இங்கே ஒரு குகை இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு குகை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குகைக்கு வெளியில இங்க விநாயகரின் சிற்பம் இருக்கு. 1989 வருடமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. குகைக்குள்ள போனோம்னா பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. பல முனிவர்கள் இங்க தவம் செய்திருக்காங்க. இந்த மலையின் உயரம் சுமார் 650 அடி உயரம். இந்த மலையின் பெயர் தேவாரம் பாடல்கள்ல எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாககிரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு செம்மலை, பனிமலை, நந்திமலை, உரக வேற்பு மலை என பல பெயர்களும் இருக்கு. இந்த மலையின் உச்சிக்கு போறதுக்கு முறையான படிக்கட்டுகள்லாம் எதுவுமே இல்லைங்க. பார்க்கறதுக்கு படிக்கட்டுகள் இந்த மாதிரியும் செதுக்கப்பட்ட படிக்கட்டுகளும் தான் இருக்கும். இது மூலமா தான் நம்ம ஏறி மலையின் உச்சிக்கு போகணும். பாதி மலையில ஆதிசேஷன் சிற்பம் பார்த்தோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம முறையான படிக்கட்டுகள் மூலமாகவும் வரலாம், இல்லை நம்ம வாகனங்கள் மூலமாகவும் வரலாம். ஆனால் மலையின் உச்சிக்கு, அதாவது உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போறதுக்கு படிக்கட்டுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். தேவாரம் பாடல்களில் போற்றப்படும் 275 பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் ஆகியோர் இக்கோவிலை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர். சிலப்பதிகாரம் நூலில் இத்தலம் நெடுவேல் குன்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் சீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் மூலவ தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர்னா என்னன்னு தெரியுமா? சிவபெருமான் ஒரு புறம் ஆணாகவும் மறுபுறம் பெண்ணாகவும், அதாவது பார்வதி தேவியாகவும் காட்சி தரும் அதிசய திருத்தலம். சிவபெருமான் கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தும் வேட்டி அணிந்தும், மறுபுறம் கழுத்தில் தாலி அணிந்தும் புடவை அணிந்தும் காலில் கொலுசு அணிந்து பெண்ணாகவும் இத்தலத்தில் அதிசயமாக அருள்பாலித்து வருகின்றார். அர்த்தநாரீஸ்வரரின் காலடியில் தேவ தீர்த்தம் எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மா, இந்திரன் மற்றும் பீருங்கி முனிவர் ஆகியோர் சிவனை வழிபட கைலாசத்திற்கு சென்றனர். அனைவரும் முதலில் பார்வதி தேவிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு சிவனிடம் சென்றனர். ஆனால் பீருங்கி முனிவர் மட்டும் நேரடியாக சிவனை பார்க்க சென்றார். அவரது செயலால் எரிச்சல் அடைந்த பார்வதி தேவி அவரை தடுக்க முயன்றார். கோபமடைந்த பார்வதி முனிவரை, சக்தியாக என்னை அவமதித்ததால் நீர் சக்தி எழுந்து போவீர் என சாபமிட்டார். இதை அறிந்த சிவபெருமான், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையேல் சிவமில்லை என கூறி உமையவளுக்கு தன் பாகத்தில் இடம் கொடுத்தார். பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில்தான் வந்து தவம் புரிந்து கேதர கௌரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றார் என்பது வரலாறு. இந்த கோவிலில்
கேதர கௌரி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. பார்வதி தேவியே இந்த மலையில் விரதம் இருந்து தவம் இருந்து சிவபெருமானின் இடதுபுறத்தை பெற்றதால் இம்மலை மிகவும் அதிசயமும் அற்புதமும் வாய்ந்த மலையாகும். இந்த கோவிலில் இன்னொரு அதிசயமும் இருக்கு. அது என்னன்னா மரகத லிங்கம். இந்த மரகத லிங்கத்தை மார்கழி மாதத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். மரகத லிங்க தரிசனம் மார்கழி மாதத்தில் அதிகாலை 3:30 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே நடைபெறும். மலையை ஏறும் பொழுது இங்க வழியில் அழகிய சுனையும் பார்க்கலாம். இந்த சுனை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. கஷ்டப்பட்டு இந்த மலையை வெயில்ல ஏறி வரும் பொழுது வழியில இங்க தண்ணியை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பார்வதி தேவி சிவனை நினைத்து தவம் செய்யும் பொழுது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்தார். அந்த லிங்கத்திலேயே பார்வதி தேவியும் கலந்தார். அர்த்தநாரீஸ்வரராக ஒன்றிணைந்தனர். இத்தல மூலவருக்கு முன்பே அதிசய மரகத லிங்கம் உள்ளது. இந்த லிங்கத்தின் அருமையை அறிந்த முனிவர் மலையில் தனது 3 கால்களால் நடந்தே வந்து லிங்க தரிசனம் செய்தார். லிங்க தரிசனத்திற்கு பின்பு தனது 3ஆம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார். பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார். முனிவர் தனது சீடர்களுக்கு லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறினார். மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் எடுத்து பீழையில் வைத்துவிட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார். மற்ற நேரத்தில் சாதாரணமான லிங்கத்தை வைத்து வழிபடுங்கள் என்று கூறினார். அதனாலதான் அதிசயம் வாய்ந்த மரகத லிங்கம் மார்கழி மாதத்தில் மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோவிலில் முருகப்பெருமான் செங்குட்டு வேலவராக தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகின்றார். இந்த மலையை பார்க்கறதுக்கு ஒரு புறம் ஆணாகவும் மறுபுறம் பெண்ணாகவும் தோற்றமுள்ளது. 60 அடி நீளத்தில் 5 தலை நாகத்தை வழிபட்டால் நாகதோஷம், ராகு தோஷம், கால சர்பதோஷம், களத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவர்த்தி ஆவார்கள். இந்த கோவிலில் உள்ள படிக்கட்டுக்கு கூட சக்திகள் அதிகம். நாகத்தின் அருகே அமைந்துள்ள 60 படிக்கட்டுகள் சத்திய படிக்கட்டு என்று கூறுகின்றனர். பல வழக்குகள் இந்த படியில் தீர்க்கப்பட்டிருக்கிறது. நாகதோஷம் மட்டும் இல்லாமல் ஒற்றுமை விரதமும் இங்கு நடைபெறுது. இம்மலையை பௌர்ணமி நாளில் வலம் வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வலம் வந்த பலன் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழவும் இங்கு வழிபடுகின்றனர். இக்கோவிலில் கேதர கௌரி விரதம் இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இருக்கும். கேதர கௌரி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாள்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கோவிலை பற்றி சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இங்கு முதலாம் ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னன், மைசூர் கிருஷ்ணராஜா காலத்திய கல்வெட்டுக்களும் உள்ளது. அமாவாசை என்று இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தால் குழந்தையில்லா தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண தடைகள் நீங்கும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருதல் போன்ற பல பலன்கள் கிடைக்கும். இப்போ நம்ம மலையை ஏறி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கு நடுவில் சிவலிங்கமும் வலது புறமும் இடது புறமும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் காட்சி தருகின்றனர். எல்லாரும் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோவில்ல அழகிய தாமரை குளமும் இருக்கு.
ஆதிசேஷனுக்கு பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் சாத்தி வழிபடலாம். அர்த்தநாரீஸ்வரர் ஒரு புறம் ஆணாகவும் மறுபுறம் பெண்ணாகவும் காட்சி தருகின்றார். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.